ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்முகத்தில் நம்மோடு உரையாடி கொண்டிருக்கின்றார் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் க பரமேஸ்வரன் அவர்கள். நம்ம ஒரு வரலாறு படைக்கணும். மனிதனாக இருந்தா ஒவ்வொரு இலக்கியங்கள் படைக்கணும், ஒவ்வொரு வகையில இது பண்றோம். நம்மளால முடிந்த அளவுக்கு ஏதாவது சாதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 17 மணி நேரம் என்னுடைய வேல்வுடு தூதை வெங்கடேசன் ஐயான்ட்டு ஆல் இந்தியா புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பாண்டிச்சேரியில இருக்காரு. அது நம்மளுடைய ராஜபாளையம் அகத்தியர் தமிழ் சங்கம் அவர்கள் மூலியத்துல தொடர்பு கொண்டு அவர்களை பிடித்து 17 மணி நேரம் உலக சாதனை முதல்ல நிகழ்த்தும் போது வேல்வுடு தூது என்னுடைய நான் எழுதிய அந்த வேல்வுடு தூது 17 மணி நேரம் அதை பேசி பாடிய சொற்பொழிவாகவே நிகழ்த்தினேன். அது முடிந்த பிறகு ஒரு 24 மணி நேரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டமிட்டேன். இப்ப நான் அதுக்கு நிறைய செய்திகள் வேணும். என்னுடைய 6000 செய்யுள் குறிஞ்சிமான் செய்யுள் நாடக காப்பியம் அதனை எடுத்துக்கொண்டு மறுபடியும் அதே ஆல் இந்தியா புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஐயா அவர்கள் வெங்கடேசன் ஐயாவை தொடர்பு கொண்டேன். அவர் நிகழ்த்துவதற்கு உதவி புரிந்தார். அது 24 மணி நேரம் உலக சாதனையாக இது அமைந்தது. அடுத்து இப்பொழுது என்ன எண்ணம் தோன்றுகின்றது என்றால், இதனையே எழுதிய மாரநாட்டு கருப்பன் மீது பறிவிடுவது இது அதை விட கொஞ்சம் அதிகமான 8000 வெண்பா அந்த செய்யுள் புது படைப்புகள் என்னுடைய செய்திகள் எல்லாம் வைத்து ஒரு 35 மணி நேரம் ஒரு உலக சாதனை வெற்றிகரமாக நிகழ்த்தலாம் என்ற நினைவுல உருவாகுது. அது இறைவன் தான் அருள் புரிய வேண்டும். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்முகத்தில் நம்மோடு உரையாடி கொண்டிருக்கின்றார் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் க பரமேஸ்வரன் அவர்கள். ஐயா, இசைத்துறையில தங்களது பங்களிப்பு இருக்கிறது, திரைத்துறையில பயணிக்க திட்டம் வைத்துள்ளீர்களா? ஆரம்ப காலங்கள்ல 93 இயக்குனரா வரணும், கதை திரைக்கதை வசனம் ஏகப்பட்ட ஒரு 12 கதைக்கு மேல எழுதியிருந்தேன். சிலம்பாட்ட வாத்தியார் ஒரு கதை, அது நல்லா சிறப்பாக இருக்கிற ஒரு மிகப்பெரிய இயக்குனர். அவர்கிட்ட போய் காட்டினேன், நல்லா இருக்கியா உங்க கதை, இதை அடுத்ததுல நான் போட்டிருந்த படத்தை முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லி வந்தாரு. வாய்ப்புகள்லாம் அமையல, அப்படியே வந்துட்டேன். இப்ப இசைத்துறையில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா சாகித்யா இசையில சில பாடல்கள் கொடுத்தேன் திரைப்படத்துல. இப்போ ஒரு 2 படத்துல நம்ம சில பாடல்கள் சேர்த்திருக்காரு, இன்னும் வெளிவரல. இசையில தாய்ப்பாடல் அதை என்னுடைய பாட்டை ஐயாட்ட கொடுத்து கேட்டேன். என்னுடைய அந்த வேல்வுடு தூதுங்கிற அந்த சேனல்ல நானா போட்டிருக்கேன். பக்தி பாடல்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா காவடி பாத யாத்திரை போறோம், அதை நினைவூட்டுங்கிறதுக்கு காவடி. அப்புறம் சிவபெருமான் மீது நம்ம இப்ப முன்னாடி எல்லாம் வைகுண்ட ஏகாதசி எல்லாம் பயங்கரமா பிடிப்பாரு. நான்லாம் உதாரணத்துக்காக சொல்ல வந்தோம்னா, எங்க அப்பா சிறுமலையில இருக்கும்போது வைகுண்ட ஏகாதசி ரொம்ப அற்புதமாக இது பண்ணுவாரு. அப்ப நான் பள்ளியில இருக்கும்போது நிலக்கோட்டையில அங்கிருந்து நேரம் பசை பிடிச்சு அந்த விரதம் இது பண்றதுக்காக மலையேறி 8 மைல் போய் மேல இரவே போய் காலையில போய் அந்த விரதம் விடுவோம் வைகுண்ட ஏகாதசி. அவ்வளவு சிறப்பா இருக்கும். அந்த நிலைகள்லாம் இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்லி மகா சிவராத்திரி வைகுண்ட ஏகாதசி இதுக்கெல்லாம் ஒரு பாடல் சிறப்பான பாடல்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த சிவபெருமானை பத்தி சில பாடல்கள்லாம் எழுதியிருக்கிறேன். நிறைய செய்திகள்லாம் இருக்கு. இன்னும் ஒவ்வொரு பாடல்கள் இப்போ இந்த நவபாசான வேலையே ஒரு சிறப்பா வரணும்னு இருக்கு. அதாவது முருக பக்தி மாநாடு அப்படின்னு சொல்லி 2014 ஒண்ணு வெளியிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு கர்நாடக இசையில ஒரு பாடல் எழுதி கொடுத்தேன். அது ஒரு சிறப்பா நல்ல அருமையாக இருந்தது. இந்த மாதிரி நிறைய என்னுடைய இசை பணிகளும் என்னுடைய அந்த ஒரு சாகித்ய ஐயா எனக்கு ஒரு சிறப்பா ஒரு இது. அதே போல குமார் இசையமைப்பாளர், அவர் நிறைய படங்களுக்கு இசையமைச்சிருக்கிறாரு. அவர் தான் சிலம்பாட்ட வாத்தியாருக்கு அதனுடைய அந்த பாடலுக்கு கொஞ்சம் இசையமைத்து கொடுத்தாரு. நிறைய வருது. நம்மளுடைய எதிர்பார்க்கிறது அளவிற்கு என்னுடைய படைப்புகளுக்கு உயிரோட்டம் தரக்கூடிய வகையில சில இசையமைப்பாளர்கள் ஐயா சாகித்யா ஐயா எனக்கு ரொம்ப உதவிக்கிட்டு இருக்காருங்கய்யா. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்கய்யா. ரொம்ப அருமையாகவும் அழகாகவும் சொன்னீங்க. சிறப்பான வார்த்தைகளால், வரிகளால், சந்தங்களால், களி வெண்பாக்களால் நீங்கள் பாடல் ஏற்றிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய இந்த பொங்கல் நல்நாளில் குடும்பத்தோட செலவு பண்ணுற நேரத்தில் நம்மளுடைய ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 வாயிலாகவும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வாயிலாகவும் நேயர்களுக்கு உங்களுடைய பொன்னான நேரத்தை, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்த உங்களுக்கு நிலையத்தின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களையும்
நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோங்கய்யா. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். இதுவரை நமக்கு வந்து ரொம்ப அற்புதமாக நல்ல நேரங்களை இது பண்ணி நெறிப்படுத்தி அருமையாக என்னுடைய செய்திகளை எல்லாம் என்னுடைய எண்ணங்களை எல்லாம் மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய ஆகாஷ்வாணி மதுரை 103.3 பண்பலை நேயர்களுக்கும் ராமேஸ்வரம் 100.9 பண்பலை நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா. ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. நன்றிங்கய்யா. இதுவரை நம்மோடு நிகழ்ச்சியில் நேர்முகத்தில் பங்கேற்றார் பேராசிரியர் முனைவர் கா. பரமேஸ்வரன் அவர்கள். ஐயா அவர்களுக்கு நம்முடைய நேயர்கள் சார்பாக மீண்டும் ஒரு நன்றிகளையும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களையும் சொல்லி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 நன்றி நேயர்களே.